ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin8 Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் BSB USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் BSB வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.35 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டிசிஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இது வந்து ரெண்டு விதமாக நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளியராக பிரேக் அவுட் பண்ணிருக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகலாம், எத்தனை % வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரேக் அவுட் சொல்கிறது வந்து எங்களுக்கு முதலாவதாக இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கும். இந்த பிளேஸில் எங்களுக்கு முதலாவதாக ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கும். அந்த ரிஜெக்ஷனுக்கு பின்னால் ரிஜெக்ஷனுக்கு பின்னால் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுதான் ஃபண்டிங் ரேட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபண்டிங் ரேட் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து விளங்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த பிளேஸில் மார்க்கெட்டில் இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ். இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ்ல இருக்குது. இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஃபண்டிங் ரேட் நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. சரியா? அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குது. சரியா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபண்டிங் ரேட்டில் வந்து எங்களுக்கு ஒரு ராக்கெட் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று வந்து இங்கே நடந்திருக்குது. சரி, ஃபண்டிங் ரேட்டில். அப்போ இந்த இப்படியே வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு பொசிஷன் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபண்டிங் ரேட்டில் வந்துச்சு சொன்னால் ஒரு பியரிஸ்டோ சரி இல்லை புல்லிஸ்டோ சரி இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும் மார்க்கெட் வந்து திருப்பி புல்லிஷுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி நடந்ததுக்கு பின்னால் பாருங்கள் எங்களுக்கு புல்லிஷில் அந்த மாதிரி எதுவுமே வரல. பட் புல்லிஷில் இப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸ்டில் வந்து மார்க்கெட் ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஸ்டில் வந்து புல்லிஷில் இருக்கும். இந்த புல்லிஷ்னு சொல்லி வந்து சூப்பர் புல்லிஷ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த புல்லிஷ் தான் இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இங்கே இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து வெரி ஈஸியாக $1 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $3 வரைக்குமே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக $5 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு இதை டிலீட் பண்ணுறேன். அதை உங்களுக்கு கிளியராக காட்டிடும். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் இப்போ இதோடைய மார்க்கெட் கேப்பை பார்ப்போம். இதோடைய மார்க்கெட் கேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் $73 மில்லியன் இதோடைய மார்க்கெட் கேப். அண்ட் 24 hours உடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் $34.8 மில்லியன் வந்து எங்களுக்கு இதோடைய 24 hours உடைய மார்க்கெட் கேப்பாக இருந்திருக்குது. சரி, அண்ட் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 77.91 வரைக்கும் எங்களுக்கு இதோடைய ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இங்கேருந்து சிம்பிளாக சொல்லலாம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பம்ப் ஆகிச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து எங்களுக்கு $1 to $3 வரைக்கும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு பம்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கெட் கேப் வந்து ஈஸியாக 100 to 250 மில்லியன் மார்க்கெட் கேப் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இதில் சொல்லலாம். சரியா? அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்க்கலாம் எங்களுக்கு இங்கே கம்யூனிட்டி சென்டிமெண்ட். இந்த கம்யூனிட்டி சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இது வந்து புல்லிஷில் தான் காட்டுது. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே நாங்கள் மார்க்கெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் எங்களுக்கு புல்லிஷில் தான் காட்டுது. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்திருக்குது. இந்த பிரேக் அவுட் தொடர்ந்து தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Coin8 Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கொள்ளுங்க.